This sermon, God's only provided place of worship, was delivered on Sunday morning, November 28, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 28 ஞாயிறு காலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட்டில் உள்ள ஜீவ கூடாரம் என்ற இடத்தில் காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். You've got to get in that right place before he will receive your sacrifice. பாருங்கள், அவர் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்கள் அந்த சரியான ஸ்தானத்திற்குள் வர வேண்டும். பாருங்கள், அதற்குள்ளாக வந்தாக வேண்டும். In the place which the Lord shall choose to place his name there. Thou shalt eat no leavened bread in it. கவனியுங்கள், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல். What does that typify in the sacrifice? Don't mix it with any creed. It's got to be the word. No leavened bread. அது பலியில் எதற்கு மாதிரியாயிருக்கிறது? அதை எந்த கொள்கையோடும் கலக்காமல் அது வார்த்தையாயிருக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பமே கூடாது. Leaven is the, you know what a leaven is, anything. Little leaven leavens the whole lump. The whole lump is the body. You can't put one speck of denomination or creed into Christ. No sir, it won't work. எந்த காரியத்திலும் புளித்த மாவானது என்னவா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். பிசைந்தமா முழுவதும் சரீரமாயிருக்கிறது. ஒரு புள்ளியளவு ஸ்தாபனத்தையோ அல்லது கோட்பாட்டையோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வைக்க முடியாது. இல்லையா? அது கிரியை செய்யாது. You remember the last Thursday night's message? Yes, sir. Your old husband must be dead. Right. Your new husband is the word. கடந்த வியாழன் இரவன்று அளித்த செய்தி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பழைய கணவன் மரிக்க வேண்டும். உண்மை, உங்களுடைய புதிய கணவர் வார்த்தையே. 7 days shall thou eat unleavened bread therein. 7 days, what does that typify? The complete 7 church ages. 7 days. புளிப்பில்லா அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். 7 நாட்கள். அது எதற்கு மாதிரியாயுள்ளது? முழு 7 சபையின் காலங்களும் 7 நாட்கள். Why they have to eat it 7 days? Before what? Before going out. ஏன் அவர்கள் அதை 7 நாட்கள் சாப்பிட வேண்டும்? எதற்கு முன்பு? வெளியே செல்வதற்கு முன்பு. And the whole church age from the beginning to the end has to live only on the word of God of that age. முழு சபை காலமும் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அந்த காலத்தின் தேவனுடைய வார்த்தையின் பேரில் மாத்திரமே ஜீவிக்க வேண்டும். So your Roman creed, Methodist, Baptist and Pentecostal creeds all dead. ஆகையால் உங்களுடைய ரோம கொள்கை, மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றும் பெந்தேகோஸ்தே கொள்கை யாவுமே மரித்து போயின. Watch therein. Even the bread of affliction, persecuted for it. Luther, Wesley, Pentecostals, all persecuted, and so will you. For thou comest forth out of the land of Egypt in haste. Thou mayest remain the day when, remember the day when thou comest forth out of the land of Egypt, all the days of thy life. And there shall be no leavened bread seen with thee in all thy coast 7 days. இப்பொழுது கவனியுங்கள், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய அதற்காக துன்பப்படுத்தப்பட்டார்கள். லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தேயினர் எல்லோரும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆகையால் அது போலவே நீங்களும் துன்பப்படுத்தப்படுவீர்கள். புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாளளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. In the beautiful bride of Christ, after her death,
through the dark ages by the Roman Empire. That she had to die unless a corn of wheat falls into the ground. கிறிஸ்துவின் அழகிய மணவாட்டியும் ரோம சாம்ராஜ்யத்தால் இருண்ட காலங்களினூடாக மரிக்க வேண்டியதாக இருந்தது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் The bridegroom had to come, the perfect masterpiece of God. You all heard my message on that. தேவனுடைய பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடான மணவாளன் வரவேண்டியதாக இருந்தது. அதன் பேரிலான என்னுடைய செய்தியை நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள். I stood down in Los Angeles, at Forest Lawn one day, and my heart jumped. How many's ever been in Forest Lawn? நான் ஒரு நாள் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள காட்டு பசும்புல் தரை என்று அழைக்கப்படும் இடத்தில் நின்றேன். என் இருதயமோ துள்ளிற்று. எத்தனை பேர் அந்த காட்டு பசும்புல் தரை என்ற இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள்? There is the statue of Moses by Angelo, I believe it is, Michelangelo. And it's a perfect statue, all but on the right knee there is a nick about a half-inch deep. அங்கே மோசேயினுடைய சிலை ஒன்று உள்ளது. அது மைக்கேல் ஏஞ்சலோவினால் செய்யப்பட்டது என்று நான் நம்புகிறேன். அதனுடைய வலதுகால் முழங்காலை தவிர மற்ற யாவும் பரிபூர்ணமாய் காணப்படுகின்ற ஒரு சிலையாகும். அந்த சிலையின் முழங்காலில் ஏறக்குறைய ஒரு அங்குல ஆழமுள்ள ஒரு வெட்டு உள்ளது. And the guide, I was looking and he pointed out to me. He said Michelangelo has spent a lifetime of trying to make, he was a sculptor, and he was trying to make the image of Moses. நான் பார்த்துக் கொண்டிருந்த போது வழிகாட்டி அதை எனக்கு சுட்டி காட்டினான். மேலும் அவன் மைக்கேல் ஏஞ்சலோ அந்த சிலையை வடிக்க முயன்று தன் ஆயுள் காலம் முழுவதும் செலவிட்டான். அவன் ஒரு சிற்பியா இருந்தான். மோசேயின் சாயலை உருவாக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். Back in his mind, he had in mind what Moses should look like. He had that in his heart, what Moses should look like. அவன் தன்னுடைய சிந்தையில் மோசே எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை உடையவனாய் இருந்தான். மோசே எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய இருதயத்தில் கொண்டிருந்தான். And then he spent his lifetime chisel a little here, rub it, stand back and look at it. Year after year after year he worked on it. அதன் பின்னர் அவன் தன்னுடைய ஜீவிய காலத்தை செலவிட்டான். உளியால் இங்கு சிறிது வெட்டுவது, அதை துடைப்பது, பிறகு கொஞ்சம் பின்னிட்டு சென்று அதை பார்ப்பது என்றவாறு செய்து வருடா வருடம் அவன் அதன் பேரிலேயே வேலை செய்தான். Finally, when it was completed, and he stepped back and laid down his rag and his hammer, he looked at the statue. முடிவிலே அது முழுமையாக்கப்பட்ட போது அவன் பின்னோக்கி சென்று தன்னுடைய கந்தையையும் தன்னுடைய சுத்தியையும் வைத்துவிட்டு அவன் அந்த சிலையை நோக்கி பார்த்தான். It was so perfect, the image of Moses that he had in his heart, till he got so beside himself, he grabbed the hammer and struck it hard. Speak! It's called Michelangelo's masterpiece. அது அவரே தன்னை மெய்மறந்து போகும் அளவிற்கு அவனுடைய இருதயத்தில் அவன் கொண்டிருந்த அந்த மோசேயின் பரிபூர்ண சாயலை உடையதா இருந்தபடியால் அவன் அந்த சுத்தியை எடுத்து அதை அடித்து பேசு என்று கூச்சலிட்டான். அது மைக்கேல் ஏஞ்சலோவினுடைய சிறந்த வேலைப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. That great something in that sculpture, that vision that he had of what Moses ought to be with, was only portraying in type of the great Father God. அந்த மகத்தான காரியம் அந்த சிற்பிக்குள் இருந்தது. மோசே எவ்விதம் இருக்க வேண்டும் என்று அவன் கொண்டிருந்த அந்த கற்பனை தோற்றமானது மகத்துவம் உள்ள பிதாவாகிய தேவனை முன்னடையாளமாக வர்ணிப்பதாக மாத்திரமே இருந்தது. He had in his heart before the foundation of the world a son, because he is the Father, but it was still in the genes of his word. அவர் ஒரு பிதாவாய் இருக்கிற காரணத்தால் உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு குமாரனை தமது இருதயத்தில் உடையவராய் இருந்தார். ஆனால் அது இன்னும் அவருடைய வார்த்தையின் மரபணுக்களில் இருந்தது. And he created a man, and he had to put him on free moral agency, but that man fell. அவர் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவர் அவனை சுயாதீனம் உள்ளவனாக வைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த மனிதன் விழுந்து போனான். But the great sculptor God who made man from the dust of the earth, he didn't settle for that. He started making man again. ஆனால் அந்த மகத்தான சிற்பியாகிய தேவனோ பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினவர்
அதனோடு முடித்து விடவில்லை. அவர் மீண்டும் மனிதனை உண்டாக்க ஆரம்பித்தார். And he made a Noah. He died drunk. He made a Moses that failed to keep his word. He made prophets that run in the time of trouble. அவர் ஒரு நோவாவை உண்டாக்கினார். அவன் குடித்து போய் மரித்தான். அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள தவறின ஒரு மோசேயை அவர் உருவாக்கினார். ஆபத்து காலத்தில் ஓடிப்போன தீர்க்கதரிசிகளை அவர் உருவாக்கினார். And he kept building and molding until after a while he wanted a masterpiece to reflect him, his nature, what was in his heart, what a son should be. ஒரு குமாரன் எந்த விதமாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் இருந்ததையும் அவருடைய சுவாபத்தையும் அவரை பிரதிபலிக்கும்படியான ஒரு சிறந்த வேலைப்பாட்டை அவர் விரும்பின வரைக்கும் உருவாக்கிக் கொண்டும் வணைந்து கொண்டும் இருந்தார். One day down on Jordan, after that masterpiece had been formed and made, here he comes sending down on the wings of a dove. He said, "This is him." அந்த மிகச்சிறந்த வேலைப்பாடு உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் யோர்தானின் நதிக்கரையில் ஒரு புறாவின் சட்டங்களின் மேல் அவர் வந்து, இதுதான் அவர் என்றார். He was so enthused with this masterpiece until he struck him on Calvary that he had died for the rest of us as imperfect, that through the shedding of his blood he might bring many masterpieces being a bride to his son. இந்த சிறந்த வேலைப்பாட்டினால் அவர் மிகுந்த ஊக்கமுடையவராய் குறைவுள்ளவர்களாய் இருந்த நமக்காக அவர் மரிக்கும்படியாகவும் அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக தம்முடைய குமாரனுக்கு ஒரு மனவாட்டி இருக்கும்படி அநேக சிறந்த வேலைப்பாடுகளை கொண்டு வரும்படி அவரை கல்வாரியில் அடித்தார். Masterpiece is God, because the enthusiasm of God to see such a masterpiece, he struck him for us all. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த வேலைப்பாட்டை கண்ட தேவனுடைய உற்சாகமானது நம் எல்லோருக்காகவும் அவரை அடித்ததினால் சிறந்த வேலைப்பாடு தழும்புகளாக்கப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? There he died to perfect we who are imperfect, the masterpiece. குறைவுள்ளவர்களாய் இருக்கிற நம்மை பூரண சர்க்குணர்களாக்கும்படி அங்கு அவர் மரித்தார். சிறந்த வேலைப்பாடு. Notice in here he said 7 days shall you eat this unleavened bread. இங்கே கவனியுங்கள், அவர் கூறினார், புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். Now bread is type. Jesus said man shall not live by bread alone, but by every word. Not just this word here and there, as denominations would have you believe it. இப்பொழுது அப்பமானது முன்னடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்றார். ஸ்தாபனங்கள் உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பது போல இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தை அல்ல. But the word of God is perfect. It's God himself in letter form, called a seed. And the right kind of unadulterated faith in that word will bring that seed to its life. ஆனால் தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமானதாயிற்றே, அது தேவன் தாமே எழுத்து வடிவில் உள்ளதாயும் ஒரு வித்து என்று அழைக்கப்படுகிறதுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையில் உள்ள கலப்படமற்ற சரியான விசுவாசமானது அந்த வித்திற்கு அதனுடைய ஜீவனை கொண்டு வரும். That's exactly what you see at night in the discernments and all these other things, because it's a promise that God made, and he stood by me and told me that, and told me these fakers would rise up and whole study. பகுத்தறிந்து கூறுவதில் அஞ்சிரவு நீங்கள் கண்டதும் மற்றும் மற்ற இந்த எல்லா காரியங்களும் சரியாக அதுவேயாகும். ஏனென்றால் அது தேவன் உண்டு பண்ணின ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவர் என்னில் என்று கூறினார், அதை என்னிடம் கூறினார். போலி ஆட்கள் எழும்புவார்கள், ஆனால் உறுதியாய் பற்றிக் கொண்டிரு என்று இவர்களை என்னிடம் கூறினார். I believe it. And no selfish motive to hurt anybody, but to be reverent to God and to do the work that he called me to do. That's why I say these things. நான் அதை விசுவாசிக்கிறேன். எவரையும் புண்படுத்த வேண்டும் என்ற சுயநல உள்நோக்கம் ஏதும் இல்லை. ஆனால் தேவனண்டை பயபக்தியாயிருந்து நான் செய்வதற்கென்று அவரண்டை செய்யும்படி அழைத்த வேலையை செய்வதற்கென்று இந்த காரியங்களை கூறுகிறேன். And God confirms it back and receives the offer and the sacrifice by vindicating it to be the truth. No question to it. Now, watch that word.
அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்துவதன் மூலம் தேவன் அதை உறுதிப்படுத்தி பலியையும் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கென கேள்வியே கிடையாது. இப்பொழுது அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். Now we notice here 7 days. That's for every church age. இப்பொழுது நாம் இங்கே 7 நாட்கள் என்பதை கவனிக்கிறோம். அது 7 சபை காலத்திற்கானதாகும். Now, as that masterpiece had to die in order to be resurrected to redeem us all, then he had a church set in order at Pentecost. But that church had to go through a sacrifice. And the Roman world killed it. Put it in the ground. இப்பொழுது அந்த சிறந்த வேலைப்பாடானது நம் எல்லோரையும் மீட்கும்படி உயிர்த்தெழ வேண்டியதாக இருக்கும்படி வரிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு அவர் பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு சபையை ஒழுங்குபடுத்தி அமைக்க பெற்றார். ஆனால் அந்த சபையானது ஒரு பலியினூடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. ரோம உலகம் அதை கொன்று அதை நிலத்திற்குள் புதைத்தது. This author of this book, I can't think of it now, made so much fun of me. Instead of all of the devils, it's William Branham. See, that's what the devil tries to say. இந்த புத்தகத்தின் இந்த ஆக்கியோனை போல என்னால் இப்பொழுது அதை குறித்து நினைவு கூற முடியவில்லை. அவர் என்னை குறித்து அவ்வளவாய் கேலி செய்து எல்லா பிசாசுகளை குறித்தும் என்னவென்றால் அது வில்லியம் பிரணாமா இருக்கிறது என்றார். பாருங்கள், அதைத்தான் பிசாசு சிந்திக்க முயற்சிக்கிறார். He said visions and things, so that's of the devil. He said, or he's some kind of a hypnotist, or working in superstition perception. The intellectual world always trying to figure it out. அவன் தரிசனங்களும் காரியங்களும் அவை பிசாசினால் உண்டானவை என்றான். அவர் ஒரு விதமான வசீகர சக்தியினால் மக்களை மயக்குபவராயிருக்கிறார் அல்லது ஒரு மேம்பட்ட உணர்ச்சி சம்பந்தமானவற்றை அறியும் சக்தியில் கிரியை செய்கிறார் என்றும் கூறினான். அறிவாற்றல் உள்ள உலகம் அப்பொழுதும் அதை கற்பனை செய்து பார்க்க முயற்சிக்கிறது. That's where they tried to figure out Jesus. How do you do these things? What does? அவ்வாறே அவர்கள் இயேசுவையும் கற்பனை செய்து பார்க்க முயன்றனர். நீ இந்த காரியங்களை எல்லாம் எவ்வாறு செய்கிறாய்? எது இதை செய்தது? He said, I'll ask you a question. Was the ministry of John the Baptist, was it of God or was it of man? Said, we can't say, said, neither do I tell you. அவரோ, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன். யோவான் சாணனுடைய ஊழியமானது அது தேவனால் உண்டாயிருந்ததா அல்லது அது மனிதனால் உண்டாயிருந்ததா என்று கேட்டார். பார்த்தீர்களா? அதற்கு அவர்கள் நாங்கள் சொல்ல முடியாது என்றனர். அப்பொழுது அவரும் நானும் உங்களுக்கு சொல்லேன் என்றார். That's right. He went on. From henceforth no man asked him anything. He just cut them off. He didn't tell them nothing about it. None of their business. He had a work to do and he finished it. அது உண்மை. அவர் தொடர்ந்து பேசினார். அது முதற்கொண்டு அவரிடத்தில் எந்த மனிதனும் எந்த காரியத்தையுமே கேட்கவில்லை. புரிகின்றதா? அவர்களை அப்படியே பேச்சிலிருந்து துண்டித்தார். அவர் அதை குறித்து எந்த காரியத்தையுமே அவர்களுக்கு கூறவில்லை. அது அவர்களுக்கு தேவையில்லாத விஷயமாய் இருந்தது. அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருந்தது. அவர் அதை முடித்தார். God help us to do the same thing. We don't have to answer the devil's questions. That's right. If thou be, do so and so. அதே காரியத்தை நாமும் செய்யும்படி தேவன் உதவி செய்வாராக. சாத்தானின் கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. அது உண்மை. அது நீரேயானால் இன்னதை செய்யும் என்பது போன்றது. You're responsible for that gospel. A preacher is, and that's all. Not how it's written, it's just responsible for saying it. நீங்கள் அந்த சுவிசேஷத்திற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு பிரசங்கியும் அவ்வாறே உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறான். அவ்வளவுதான். அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கல்ல, அதை கூறுவதற்காக மட்டுமே உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். As a servant, if you're a prophet, you're responsible to God. If the visions that comes that lightens this scripture and shows what it is, you're responsible for every word that's in that Bible. Because it was all wrote by the same kind of people you are. God of old moved by the prophets and wrote the Holy Bible. ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் நீங்கள் தேவனுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். வருகிற தரிசனங்கள் இந்த வேத வாக்கியத்தை தெளிவாக்கி அது என்னவா இருக்கிறது என்று காண்பிக்குமானால் அந்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களை போன்ற அதே விதமான ஜனங்களால் அவை யாவும் எழுதப்பட்டிருக்கின்றன. பூர்வ காலங்களில் தேவன் அசைவாடி தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை எழுதினார். புரிகின்றதா? No genuine prophet of God could deny one word of it, but believe every word. And preach the same. And then God's obligated out of that channel to make that word come to pass just exactly the way it's promised. The seed will grow. எந்த ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியும் அதனுடைய ஒரு வார்த்தையையும் மறுதலிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசித்து அதையே பிரசங்கிப்பான்.
அப்பொழுது அந்த வழியிலிருந்தே அந்த வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விதமாகவே சரியாக நிறைவேற்ற தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். வித்தானது வளரும். Now, notice again quickly. We find here that all 7 days that this bread was to be eaten through 7 church ages. Now, when it had to die and go into the ground, இப்பொழுது மறுபடியும் கவனியுங்கள். துரிதமாக 7 நாட்களும் இந்த அப்பமானது புசிக்கப்பட வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். 7 சபை காலங்களினூடாக இப்பொழுது அது நிலத்திற்குள்ளாக செல்லும்படி மரிக்க வேண்டியதாக இருந்தது. This critic that talked about me said of a God that you people worship that could sit in the dark ages and watch them mothers pregnant, some of them little babies in their arms, sincere people, be thrown into the arena and the lions tear them to pieces and them screaming. இந்த குறை கூறுபவன் என்னை குறித்து பேசி, ஜனங்களாகிய நீங்கள் ஆராதிக்கும் ஒரு தேவன் இருளின் காலங்களில் அமர்ந்து கொண்டு தாய்மார்கள், கர்ப்பஸ்திரீகள், சிறு குழந்தைகளை தங்களுடைய கரங்களில் கொண்டிருந்த சிலர் உத்தமமான ஜனங்கள் அரங்கத்திற்குள் வீசி எறியப்பட்டு சிங்கங்களால் அவர்கள் கிழித்து சின்னாபின்னமாக்கப்படுவதையும் அவர்கள் கூச்சலிடுவதையும், hang them upon crosses and burn them, strip the women naked, young virgins, and throw themselves back like this and turn lions in on them. அவர்களை சிலுவையின் மேல் தொங்க விடுவதையும் அவர்களை சுட்டரிப்பதையும் ஸ்திரீகள் நிர்வாணமாக உரியப்படுவதையும் வாலிப கன்னிகைகள் இந்த விதமாக தூக்கி எறியப்படுகிறதையும் சிங்கங்கள் அவர்கள் மீது அவிழ்த்து விடப்படுகிறதையும் கவனித்து பார்த்தவராயிற்றே என்று கூறினார். மேலும் பரலோகத்தில் அமர்ந்து தமது சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவராக கருதப்படும் ஒரு தேவன் கீழ்நோக்கி பார்த்து இதை குறித்து அவர் களி கூறுகிறாரே என்றும் கூறினான். So then, see, that's the intellectual conception, which is of the devil. If the man had been spiritual, he would have known that that corn of wheat has to die. It had to be buried in a Roman cathedral. எனவே பாருங்கள், அது சாத்தாரால் உண்டான அறிவு கூர்மையான எண்ணமாயிருக்கிறது. அந்த மனிதன் ஆவிக்குரியவனாய் இருந்திருப்பானேயானால் அவன் அந்த கோதுமை மணியானது மரிக்க வேண்டியதாய் இருந்தது என்பதை அறிந்திருந்திருப்பான். அது ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தினரால் கொல்லப்பட்டு அங்கேயே அடக்கம் பண்ணப்பட வேண்டியதாய் இருந்தது. But then the first little sprout of life come forth in the Reformation by Martin Luther, that the just shall not live by a blessed kosher that a priest does, but by the word of God. The just shall live by faith. He put up 2 sprigs. The corn of wheat began to grow. ஆனால் அதன் பின்னர் மார்ட்டின் லூத்தரின் மூலம் உண்டான சீர்திருத்தத்தில் ஒரு பாதிரியார் ஆசீர்வதித்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஜீவனின் சிறு முளை முதலில் தோன்ற ஆரம்பித்தது. அது 2 கிளைகளை கொண்டு வந்தது. கோதுமை மணியானது வளரத் துவங்கினது. Then along comes John Wesley and added to that. There was Manius, the others, Zwingli, them come forth and denied the virgin birth, and it just died down. அதன் பிறகு ஜான் வெஸ்லி வந்து அத்துடன் கூட்டினார். அநேகர் தோன்றி, அதாவது ஸ்விங்லி இன்னும் மற்றவர்கள் தோன்றி கன்னியின் வயிற்றில் பிறந்ததை மறுத்தனர். அது அப்படியே மரித்து போயிற்று. But along come the Methodists, the Tassel, the Paulin, the missionary days, and they preached sanctification out of the Tassel. ஆனால் அவ்வழியாக மெத்தோடிஸ்டுகள் வந்தனர். பட்டுக்குஞ்சம், மகரந்த பொடி, ஊழியரின் நாள். அவர்கள் பரிசுத்தமாகுதலை பிரசங்கித்தனர், பட்டுக்குஞ்சத்தை சேர்த்தனர். Then along come the Pentecostals in the shuck, so much to deceive the elected. Looks like a real grain of wheat. Opened up, there's no wheat at all. But the life's passing through the shuck. அதன் பின்னர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பதறி பெந்தேகோஸ்தையினர் வந்தனர். அது ஒரு உண்மையான கோதுமை மணியை போல காணப்பட்டது. ஆனால் அதை திறந்து பார்க்கும் போது அங்கே கோதுமை மணியே இல்லாதிருக்கிறது. ஆனால் ஜீவனானது பதறினூடாக கடந்து செல்கிறது. Now have you noticed, every 3 years after a great meeting, what takes place? A denomination. This is 20 years and no denomination. இப்பொழுது ஒவ்வொரு மகத்தான கூட்டத்திற்கு பிறகும் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு ஸ்தாபனமாகி விடுகிறது. இதுவோ 20 ஆண்டுகளாக இருக்கிறது, ஆனால் ஸ்தாபனமாகவில்லை. Dear dying lamb, may it never do that. If I go in this generation, may the people who believe this message never stand still for our denomination. God will, you'll die right in your track.
Remember that. அருமையான மரிக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, இது ஒருபோதும் அதை செய்யாதிருப்பதாக. நான் இந்த தலைமுறையில் செல்வேனேயானால் இந்த செய்தியை விசுவாசிக்கிற ஜனங்கள் இது ஒரு ஸ்தாபனமாவதை கண்டால் ஒருபோதும் அப்படியே சும்மா நிற்காதிருப்பார்களாக. நீங்கள் உங்கள் பாதையிலே மரிப்பீர்கள். அதை நினைவில் கொள்ளுங்கள். The very hour that you mention denomination among you, I don't care how sincere you are, take men for your leaders to the Holy Spirit to confirm this word. That's the hour you die. உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்தாபனங்களுக்கு ஒத்த வகையில் இதை குறிப்பிட்டு பேசும் அந்த மணி வேளையிலேயே நீங்கள் எவ்வளவு உத்தமமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒரு மனிதரை உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மணி வேளையிலேயே நீங்கள் மரிப்பீர்கள். The genuine seed cannot, because there's nothing left after the seed. It's the same thing was back at the beginning. It's the bride that fell into the ground to bring forth the corn of wheat again. உண்மையான வித்து அபிதம் செல்ல முடியாது. ஏனென்றால் வித்திற்கு பிறகு வேற எதுவுமே விடப்பட்டிருக்கவில்லை. அது ஆரம்பத்தில் இருந்து அதே காரியமாக இருக்கிறது. கோதுமை மணியை மீண்டும் கொண்டு வர நிலத்திற்குள் விழுந்த மணவாட்டி இதுதான். Notice, 7 days shall you eat unleavened bread. கவனிங்கள், புளிப்பில்லா அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். And there shall be with the bride. Now you people had that old shouting Methodist mother and so forth that you wonder if she didn't speak in tongues, she ain't going to be there. That's a lie. அங்கே மணவாட்டியோடு இருக்க போகிறது. இப்பொழுது பழைய கூச்சலிடும் மெத்தோடிஸ்ட் தாயாரையும் மற்ற காரியங்களையும் பெற்றிருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் அவள் அந்நிய பாஷைகளில் பேசாவிட்டால் அவள் அங்கிருக்க போவதில்லை என்று நீங்கள் வியப்படைந்தீர்கள். அது ஒரு பொய்யாயிற்றே. She was that same Holy Spirit that you have today. But it was a tassel form, not restoration of gifts. நீங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கும் அதே பரிசுத்த ஆவியையே அவள் பெற்றிருந்தாள். ஆனால் அது அவளுக்கு கூடாத காரியமாய் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதாய் இருக்கவில்லை. But all 7 days just eat the unleavened bread, the word. ஆனால் 7 நாட்களிலும் புளிப்பில்லா அப்பம் வார்த்தையை புசிப்பாயாக. Them back then that denominated, they're dead, they're stalk. They'll just be gathered and burned. But the life's going right on through. அங்கே தங்களை ஸ்தாபனமாக்கி கொண்டவர்கள் அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் தண்டாயிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு எரிக்கப்படுவார்கள். ஆனால் ஜீவனானது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. And what happens? All the life that was in the stalk, in the tassel, in the shuck, all winds up in the wheat. என்ன சம்பவித்தது? தண்டு, பட்டுக்குஞ்சம், பதர் இவைகளிலிருந்து ஜீவனெல்லாம் கோதுமைக்குள் வந்து சேர்கிறது. And that same Holy Ghost that brought Luther, brought Wesley, brought the Pentecostals, winds up in the bride at the resurrection. லூத்தரை கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், வெஸ்லியை கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்துகளை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலில் மணவாட்டியில் வந்து முடிவடைகிறார். 7 days eat unleavened bread. No leaven shall be found amongst the bride. No word added, no nothing. 7 நாட்கள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. மணவாட்டியிடம் புளித்தமா காணப்படக்கூடாது. எந்த வார்த்தையையும் கூட்டப்படக்கூடாது. எதுவுமே கூட்டப்படக்கூடாது. Remember, one word caused every death. It's in the earth. Every illegitimate child was born because Eve, the first church, the bride of the first Adam, doubted God's word and accepted a denominational or intellectual or a school exceptions of it because it was reasoned out that surely God is a good God. பூமியில் உள்ள ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒரு வார்த்தையே காரணம் என்பது நினைவிருக்கட்டும். முறை தவறி பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் காரணம் ஏவாளே. முதல் சபையே காரணம். ஆதாமில் முதல் மணவாட்டி தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டாள், அல்லது ஒரு அறிவாற்றலான அல்லது வார்த்தையை குறித்து விதிவிலக்குகளை கொண்ட ஒரு புள்ளியை ஏற்றுக்கொண்டாள். ஏனென்றால் நிச்சயமாகவே தேவன் ஒரு நல்ல தேவராக இருக்கிறார் என்று அது யோசித்து முடிவெடுக்கப்பட்டது. God is a good God, but He's also a just God. He must keep His word. School. She accepted it. தேவன் ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார், ஆனால் அவர் ஒரு நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டுமே. அவளோ வேத பாட பள்ளியை அதை போன்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டாள். That's where some of you seminary boys, no doubt a call in your life, but you run off to some Bible school to have this doctrine injected in you.
And there's where you die. அதைத்தான் வேத பாடசாஸ்திர பையன்களாகிய உங்களில் அநேகர் செய்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு அழைப்பு வந்ததில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வேதப்பாட பள்ளிக்கு விரைந்து ஓடி இந்த போதனையை உங்களுக்குள் புகுத்திக் கொண்டீர்கள். அங்கேதான் நீங்கள் மறிக்கிறீர்கள். Stay with God and His Word. They won't let you. Or you can't even belong to their congregation when He accepts you on the platform. So let them have it. Let the dead bury the dead. Let's follow Christ, the Word. தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் தரித்திருங்கள். அவர்கள் உங்களை அபிதம் இருக்க அனுமதிக்க மாட்டார்கள். அல்லது நீங்கள் அவர்களுடைய சபையை சேர்ந்தவர்களாக கூட இருக்க முடியாது. உங்களை மேடைகளின் மீது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் அவர்களே அதை வைத்துக் கொள்ளட்டும். மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நாம் வார்த்தையாகிய கிறிஸ்துவை பின்பற்றுவோம். Now, 7 days there shall be no leaven mixed in the bride, the church. 7 days. இப்பொழுது 7 நாட்கள் சபையில் மணவாட்டிக்குள் 7 நாட்கள் புளித்தமா ஏதும் கலக்கக்கூடாது. Now notice, and there shall be no leaven bread seen in thee in all thy coast 7 days. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது 7 நாள் அளவும் உன் எல்லையெங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. The sacrifice here is a type, the bride coming forth from the sacrifice, which is Christ. இங்கே பலியானது ஒரு மாதிரியாயிருக்கிறது. பலியாகிய கிறிஸ்துவிலிருந்து மணவாட்டி புறப்பட்டு வருதல். Neither shall there be anything of the flesh which thou sacrificed the first day at evening. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் வைக்க வேண்டாம். Remember how we just went through the church ages? The messenger to the church always comes just at the dying of the other church age. Always. நாம் சபையின் காலங்களை எவ்விதம் ஆராய்ந்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சபையின் தூதன் எப்பொழுதுமே மற்ற சபையின் காலம் மரிக்கும் போதே வருகிறார். எப்பொழுதுமே. The dying of the Pentecost brings forth the rapture of the bride. See? பெந்தேகோஸ்தேவின் மரணம் எடுத்துக் கொள்ளப்படும் மணவாட்டியை கொண்டு வருகிறது. புரிகின்றதா? The dying of Luther brought forth Wesley. See? லூத்தரின் மரணம் வெஸ்லியை கொண்டு வந்தது. புரிகின்றதா? The dying of Wesley brought forth Pentecost. The dying of Pentecost brings forth the message now. வெஸ்லியின் மரணம் பெந்தேகோஸ்தேவை கொண்டு வந்தது. பெந்தேகோஸ்தேவின் மரணம் தற்போதைய செய்தியை கொண்டு வருகிறது. It's right here patterned all through the Scripture. There's not a scripture in the Bible what hooks right one with the other. See? All these types. இதோ அது இங்கே இருக்கிறது. அது வேத வாக்கியத்தினூடாக எல்லாவற்றுக்கும் மாதிரியாக வைக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் ஒன்றோடு ஒன்று சரியாக இணையாத வேத வாக்கியமே கிடையாது. புரிகின்றதா? இவை யாவும் மாதிரிகளே. I have no education, but I have the Holy Spirit that shows me through another channel to teach it from nature. That's by the Word. It has to be the Word. Things is promised. எனக்கு கல்வியறிவு கிடையாது. ஆனால் இயற்கையிலிருந்து எனக்கு போதிக்கிற மற்றொரு வழியூடாக எனக்கு காண்பிக்கிற பரிசுத்த ஆவியை நான் உடையவனாயிருக்கிறேன். அது வார்த்தையினாலே வார்த்தையாகவே இருக்க வேண்டியதாய் உள்ளது. அது அவருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு வருகிறது. Flesh. The sacrifice the first day even remain all night until the morning. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராமுழுதும் விடியற் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். Now even Luther, who had the truth and taught the church the just shall live by faith, you don't want to hang on to that being the full doctrine in the Methodist age. இப்பொழுதும் லூத்தரும் கூட அவர் சத்தியத்தை பெற்றிருந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று சபைக்கு போதித்தார். அதுதான் முழுமையான உபதேசம் என்று மெத்தோடிஸ்ட் காலத்தில் நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை. What shall you do? Burn it with fire. What was the type of? The denomination comes out of that word is the shuck, the stalk, the husk must be burnt with fire. நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை அக்கறையால் சுட்டரிக்க வேண்டும். அது எதனுடைய மாதிரியாய் இருந்தது? அந்த வார்த்தையிலிருந்து தோன்றும் ஸ்தாபனமானது ஒரு பதராய், தண்டாய், உமியாயிருக்கின்றன. எனவே அவைகள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். That denominational part that it come through must not remain. Got to die. அதனூடாக வருகிற அந்த ஸ்தாபன பாகம் மீந்திருக்க கூடாது. அது மரிக்க வேண்டும். Don't leave it till the breaking of another age. Bring it up. He's talking now to the bride here. Just the bride coming up.
through every age. மற்றொரு காலம் தோன்றும் வரை அதை விட்டு வைக்க வேண்டாம், அதை எரித்து போடு. அவர் இங்கே இப்பொழுது மணவாட்டியிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலத்தினூடாகவும் கடந்து வரும் மணவாட்டியிடம் மாத்திரமே. Notice how beautiful the lamb's blood. These are Christ's body, the sacrifice. The lamb's blood on the door. Now remember, the lamb was slain, which was a type of Christ. எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இவைகள் கிறிஸ்துவனுடைய சரீரம், பலி. கதவின் மேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்கு மாதிரியாயிருந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. We can take plenty of time, but I haven't got just a few more minutes to stay here. I may just have to stop and start up again tonight. See, because we're taking too long. I got 20 pages of this in here, notes on this one subject. இல்லை என்றால் நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடும். ஆனால் எனக்கு அதிக நேரம் கிடையாது. இங்கே தரித்திருக்க இன்னும் ஒரு சில நிமிடங்களே உள்ளன. நான் ஒரு கால் நிறுத்திவிட்டு இன்றிரவு மீண்டும் துவங்கலாம். பாருங்கள், ஏனென்றால் நாம் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பொருளின் பேரிலான குறிப்புகளை இங்கே நான் இன்னும் 20 பக்கங்களில் வைத்துள்ளேன். Notice, now on this, the lamb was Christ in figurative form. Or did I say that right? Type. Christ was the lamb. இப்பொழுது இதன் பேரில் கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியானது கிறிஸ்துவை மறைபொருளாக குறிக்கும் அடையாளமாயிருந்தது. அல்லது நான் அதை சரியாக கூறினேனா? மாதிரி. கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாயிருந்தார். He was to be a male, the first from the old mother Yod, or you, whichever one you choose to call it. It must be her first, and he must be tested first to see if there is a blemish on him. அவர் ஒரு ஆணாக தாய்ப்பெண் ஆட்டின் தலையீற்றாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அல்லது பெண்ணாடு, நீங்கள் அதை கூறும்படி தெரிந்து கொள்கிற வழியை பொறுத்தது. அது அதனுடைய முதல் குட்டியாயிருக்க வேண்டும். அதில் பழுது ஏதும் இருக்கிறதா என்று அது முதலில் சோதித்தறியப்பட வேண்டும். Now Christ was tested, the lamb, first from the mother Yod, Mary, the virgin, and was tested by what? Satan against the word. இப்பொழுது கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். தாய்ப்பெண் ஆடாகிய கன்னிமரியிடம் தோன்றிய முதல் ஆட்டுக்குட்டி. அவர் எதனால் சோதிக்கப்பட்டார்? வார்த்தைக்கு விரோதமான சாத்தானார். When he hit Eve, she fell. Hit Moses, he fell. But when he flew up against Christ and tried to quote the scripture to him wrong, he found out that that wasn't Moses. He was tested. அவன் ஏவாளை தாக்கிய போது அவள் விழுந்து போனாள். அவன் மோசேயை தாக்கிய போது அவன் விழுந்து போனான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக பறந்து வந்து வேத வாக்கியத்தை அவரிடத்தில் தவறாக மேற்கோள் காட்ட முயன்றான். அது மோசே அல்ல என்பதை அவன் கண்டுகொண்டான். புரிகின்றதா? அவர் சோதிக்கப்பட்டார். What did he turn around? He said, "If thou be the Son of God." Now they tell me you perform miracles, and they tell me that the Messiah is to do that. Now if it is, you're hungry, you haven't eaten. Turn these bread into these stones into bread and eat. அவன் திரும்பி பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று அவர்கள் எனக்கு சொல்லுகிறார்கள். மேசியாதான் அதை செய்ய முடியும் என்று அவர்களிடம் சொல்லுகிறார்கள். இப்பொழுது அது உண்மையாயிருக்குமானால் நீர் பசியாயிருக்கிறீர், நீர் சாப்பிடாதிருக்கிறீர். எனவே இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற செய்து சாப்பிடும் என்றார். He said, "It is written, man shall not live by bread alone," your creed, so forth, "but by what? Every word," a part of the word, "every word that proceedeth out of the mouth of God." அவரோ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் படைப்பதில்லை என்று எழுதியிருக்கிறதே என்றார். உங்களுடைய கோட்பாடு முதலாளிகளால் அல்ல, ஆனால் எதனால் பிழைப்பான்? ஒவ்வொரு வார்த்தையினாலுமே. வார்த்தையின் ஒரு பகுதியினாலா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே. That's what man lives by. See, the lamb was tested. See if there's anywhere he'd fallen. அதனால் தான் மனிதன் பிழைக்கிறான். புரிகின்றதா? ஆட்டுக்குட்டியானவர் பரிசோதிக்கப்பட்டார்.
அவர் எங்கேயாவது விழுந்தாரா என்று பாருங்கள். The Pharisees, oh Rabbi, you young prophet, we think you're wonderful. You're good. பரிசேயர்கள், ஓ ரபி, நீர் வாலிபத்திற்கு தரிசி, நீ அருமையானவர் என்று நாங்கள் நினைக்கிறோம், நீர் நல்லவர் என்றனர். Why call thou me good? There's only one good, and that's God. You believe that? Oh yes, God. Well, I'm eating. நீங்கள் ஏன் என்னை நல்லவர் என்று அழைக்கிறீர்கள்? ஒரே ஒரு நல்லவர் மாத்திரமே உண்டு, அது தேவன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஓ ஆம், தேவன் நல்லது, நானே அவர். அப்படியானால் He said there's only one good. Why you call me good when you don't believe I'm God? நல்லவர் ஒருவர் மாத்திரமே உண்டு என்று நீங்கள் கூறினீர்கள். நான் தேவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் என்னை நல்லவர் என்று அழைக்கின்றீர்கள்? So why you call me good? What makes you do that? What inspires you to say that? When you know there's only one good, and that's God. ஆகையால் நீங்கள் ஏன் என்னை நல்லவர் என்று அழைக்கின்றீர்கள்? உங்களை அப்படி செய்ய வைக்கிறது எது? நல்லவர் ஒருவர் தான் உண்டு என்றும் அது தேவன் என்றும் நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்களை அவ்விதம் கூறும்படி ஏவினது எது? We know thou respects not the dignity of man or the word or the physician. We know that. He knows that hypocrite. Amen. நீர் மனிதனுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய பதவிக்கான வார்த்தையும் மதிப்பதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அதை அறிவோம். அவர் அந்த மாய்மாலக்காரனை அறிந்திருந்தார். புரிகின்றதா? He was tested to see where he was standing. They tested in every manner. Tested like we are tested. But there was no giving in to him at all. No, sir. That was the Son of God. அவர் எங்கே நின்று கொண்டிருந்தார் என்பதை காணும்படி சோதிக்கப்பட்டார். பாருங்கள், ஒவ்வொரு விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நாம் சோதிக்கப்படுகின்றது போல அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவரிடத்தில் விட்டுக் கொடுப்பது என்பதே இல்லாதிருந்தது. இல்லையா? அதுதான் தேவகுமாரன். And the lamb was tested and was kept up for 14 days. That was 2 Sabbaths or 2 ages. ஆட்டுக்குட்டியானது சோதிக்கப்பட்டு 14 நாட்கள் வரை வைக்கப்பட்டிருந்தது. அது 2 ஓய்வு நாட்களாகும். இல்லை என்றால் 2 காலங்கள். Once for the Jews, which they offered the lamb in type. Once for the Gentile, who has the real lamb. And all of them was made perfect by believing this lamb would come. ஒன்று யூதர்களுக்கானதாக இருக்கிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியை முன்னடையாளமாக செலுத்தினர். ஒன்று புறஜாதிகளுக்கானதாக இருக்கிறது. இதுவே உண்மையான ஆட்டுக்குட்டியா இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி வரும் என்று விசுவாசித்ததன் மூலம் அவர்கள் யாவரும் பூரணராக்கப்பட்டனர். But he was tempted 14 days. He was the Word. You can examine the Old Testament, say it condemns the New. You're wrong. The Old Testament only bears record of the New. ஆனால் அவர் 14 நாட்கள் சோதிக்கப்பட்டார். இல்லை, பரீட்சிக்கப்பட்டார். அவர் வார்த்தையாயிருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை சோதித்து பார்த்து அது புதிய ஏற்பாட்டை உபயோகமற்றதென ஒதுக்கி விடுகிறது என்கிறீர்கள். நீங்கள் செய்வது தவறாயிற்றே. பழைய ஏற்பாடு மாத்திரமே புதிய ஏற்பாட்டை குறித்து சாட்சி கொடுக்கிறது.